ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ரெட்ரோ ட்ரெய்லர் வந்துருச்சு. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் ஒரு சூர்யா கன்னியா இந்த படம் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன். பார்க்கலாம். சொதப்பிடாதது, அதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது. ஆல்ரெடி கங்குவால வாங்கின அடியே போதும். ரெட்ரோ ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். சுப்புன்னு காப்பாற்றிடுவாருன்னு ஒரு பெரிய ஹோப் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்த எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. ஈவன் சாங்ஸுமே பார்த்தா எல்லாமே சூப்பர். இப்போ வரைக்கும் அந்த கனிமா, கண்ணாடி பூவு, த ஒன் கூட எனக்கு ஒன்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேட்குறப்ப நார்மலாக அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து கேட்க ஸ்டார்டிங் அந்த ஒரு பூவே சொல்லெடுத்து அப்படின்னு ஸ்ரீராம் வாய்ஸாக இருக்கட்டும், நடுவில் அந்த நம்ம சனாப்ரோவோட அந்த எலிவேஷன், நான் வருவேன் எனக்கா அப்படின்னு அந்த எலிவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி படமும் சூப்பராக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் சீ. இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்த்துடலாம். ட்ரெய்லர் நல்லா இருக்கணும். வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிலாமாடே? ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் அந்த ரத்தம், அந்த சண்டை, போய் திடீர்னு பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட, எதுவுமே சரியாவலடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டா. ட்ரெய்லர் பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபன்னும் கலந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூவியில் நிறையா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா டீசர் வந்து ரொம்ப சூர்யாவுக்கு ஒரு மாசாக கொடுத்து அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. பட் ட்ரெய்லர் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே ஃபன்னாக ஆட் பண்ணி அப்படி இருக்குது. பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை வச்சு டிசைடே பண்ண முடியல. எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக டிசைட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்வுக்காக இருக்கிற ஒரு சூர்யாவாக தான் இந்த படத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ படம் வந்தால் தான் தெரியும். இந்த ட்ரெய்லர் வச்சு டிசைட் பண்ண முடியல. ஓப்பனாக சொன்னோன்னா இந்த ட்ரெய்லரோட டீசர் கட் சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் மாசாக காட்டினால இதில் வந்து ஃபன்னும் இதுவும் கலந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி வர்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளெண்ட் ஆகி வரனால கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், படம் வரப்போ தான் தெரியும். பட் அந்த லுக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஜிகர்தாட்ட டபுள் எக்ஸில் வந்து அந்த சைட்டன்யாவா, ஐயோ ஆமாம் அதுதான் நினைக்கிறேன், சட்டான்யாவா, அவரோட அந்த ரோலும் வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரோலாக இருக்கட்டும், ஜெயராமன் சார் ரோலாக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட ரோல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சூர்யாவோட ஃபாதராக வர்ற அவரோட ரோலும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி படத்தில் வந்து இன்னும் நிறையா
படத்தில் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ரெய்லர் கட்ஸை வச்சு டிசைட் பண்ண முடியல. ஏன்னா இது மாதிரி ஒரு மாதிரி பிளண்ட் ஆகி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரனால பெருசாக டிசைட் பண்ண முடியல. ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு இதை விட டீசர் கட்டு, அந்த டைட்டில் ரிவீல் டீசர்னு சொல்லி ஒன்று விட்டாங்களே, அந்த இதுவே எனக்கு இதை விட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதில் கொஞ்சம் மாசாக காட்டியிருந்தாலும் அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சா எதாவது தெரியல. ஒரு வைலண்ட்டான சூர்யா மாதிரி டீசரில் காட்டினாங்களா, ஆனால் ட்ரெய்லரில் வந்து வைலண்ட்டான சூர்யா மாதிரி ஒரு சில இடத்துல காட்டிட்டு மித்தெல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக ஃபன்னாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, படத்தில் பார்க்கலாம், படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் ஆகணும். சுபனை நம்பி தான் இருக்கும். லெட்ஸி, இன்னும் ஒரு 13 டேஸில் படம் வந்துடும். லெட்ஸி, ஹோப்ஃபுல்லி படம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏமாத்து அதெல்லாம் இதுக்கு வரலாம் முடியாது. ஏன்னா சூர்யா எனக்கு இது ஒரு ரிடம்ஷனாக இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கங்குவாவில் நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஹோப்ஃபுல்லி இதுலேருந்து வரிசையாக ரெட்ரோ, அதுக்கப்புறம் சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி சார் அவரோட மூவியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வாடிவாசல் அண்ட் அப்படியே லோக்கினா கூட ஒரு ட்ராவல் பண்ணிட்டா அப்படியே அந்த பழைய ஒரு டீகேடாக பயங்கரமாக விட்டார். 2000லேருந்து 2012 அந்த கேப்பு, அந்த ரிடக்ஷன் அதுக்கு மறுபடியும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி ரெட்ரோ படத்தில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் வந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா ரீச்சாகவும் ஆயிருக்கு. அதுவும் முக்கியமாக கனிமாலாம் செம்ம ரீச்சு. ஹோப்ஃபுல்லி படமும் நல்லாயிருக்குன்னு முழு நம்பிக்கை இருக்குது. காத்திருப்போம். லெட்ஸி, மே 1 எல்லோரும் மீட் பண்ணலாம். ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். சூர்யா நான் கன்னியா இந்த படம் எனக்கு பிடிச்சிரும்னு நம்பிக்கை இருக்குது. ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். மே 1 பார்க்கலாம் நண்பர்களே. நல்லாயிருக்கும். பாய்.